வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்முறை அரசு ஏற்பட்ட பிறகு முதல் சட்டமன்றம் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான விவாதம் சட்டமன்றத்தில் நடக்கும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்க மாட்டோம், எதிர்க்கட்சியாகத்தான் இருப்போம் என்று எதிர்க்கட்சி தலைவரும் சொன்னார். இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆரோக்கியமாக நடந்து கொண்டனவா எதிர்க்கட்சிகள்? இந்த கச்சத்தீவை பற்றி பேசினால் கால் இடற திமுக ஓடுவது ஏன்? சட்டமன்றத்திலே முதல்வர் சொன்னபோது வெடித்த திமுகவின் கோஷ்டி பூசல். இந்த எதிர்க்கட்சிகள் இம்முறை எப்படி நடந்து கொண்டன? இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேக்கு தமிழரசன் அவர்கள் வணக்கம். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள் வணக்கம். வணக்கம். இவர்கள் நடந்து கொண்ட முறையை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த 15வது சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு 32 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்னால் தொடர்ந்து 2வது முறையாக ஒரு வரலாற்று சாதனை படைத்து தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தொடரிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகள் 5 முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அம்மா அவர்களுடைய ஆட்சியானது அளித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஆளுநர் உரை இது வழக்கமாக வரக்கூடியது. இந்த ஆளுநர் உரை வருகிற பொழுது எதிர்க்கட்சிகள் எதை எடுத்தாலும் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆளுநர் வெற்று உரையாக இருக்கிறது, ஆளுநர் உரை அம்மா காலண்டராக இருக்கிறது என்றெல்லாம் ஏகடியம் பேசி கேலி பேசி கிண்டல் பேசுவது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதற்குத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த கருத்தையே மேற்கோள் காட்டி அண்ணா அவர்களே சொல்லியிருக்க ஆளுநர் உரை என்பது ஒரு அரசாங்கமானது செய்யக்கூடிய தன்னுடைய செயல் திட்டங்களை அவர்கள் கோடிட்டு காட்டுவார்கள். இதுதான் ஆளுநர் உரையினுடைய வழக்கம். அதிலே ஒரு உதாரணத்தை சொல்லி அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்ற அந்த உதாரணத்தை சொல்லி, வெத்தலைப்பாக்கு போடுகிறீர்களா என்று சொன்னால் யாரும் வெத்தலைப்பாக்கோடு போட்டுவிட்டு நிறுத்துவதில்லை, சுண்ணாம்பையும் சேர்த்துத்தான் போடுவார்கள். ஆனால் சொல்லுகிற பொழுது வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போடுங்கள் என்று யாரும் சொல்லுவதும் இல்லை. அப்படி போடுகிறவர்களும் வெத்தலைப்பாக்கு மட்டும்தானே போட சொன்னார்கள், எனவே சுண்ணாம்பு போட வேண்டாம் என்று நிறுத்திவிடுவதும் இல்லை என்ற உதாரணத்தை சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதே இந்த ஆளுநர் உரைக்கு நான் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு முன்வைக்கிறேன் என்று சொல்லி மிக சிறப்பாக அந்த மேற்கோளை காட்டியெல்லாம் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார்கள். ஆனால் இந்த ஆளுநர் உரையிலே கன்னி பேச்சிலே குறுக்கீடுகள் இருந்ததாக எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறார்கள். திமுக 1996 நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நுழைந்த பொழுது சில கன்னி பேச்சுகளுடைய இடையிலே அமைச்சர்கள் குறுக்கிட்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே நடைமுறை இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை கன்னி பேச்சு பேசியவர்கள் கூட ஆட்சியின் மீது ஒரு குறை காணுகிற விதத்திலே அவர்கள் பேசியதனுடைய யாரும் கன்னி பேச்சில் ஆட்சியின் மீது குறை சொல்ல மாட்டார்கள், குற்றம் குறைகள்லாம் எதுவும் பேச மாட்டார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது விளக்கம் அளிப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இடையிலே குறுக்கீடு செய்தார்கள். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகமானது சட்டமன்றத்திலே அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதங்களை என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு அதிமுகவிற்கு அறிவுரை சொல்ல எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லாதவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே எந்த அளவிற்கு அவர்கள் கேவலப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. சட்டமன்றத்திலே மாண்புமிகு உறுப்பினர்களை மிக மிக தரக்குறைவாக பேசியதிலே கருணாநிதியை மிஞ்சக்கூடியவர் யாரும் இருக்க முடியாது. திமுக எப்போது திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதி அவரிடம் வந்ததோ அப்போதே அது அவருடைய குடும்ப இயக்கமாக மாறி முழுக்க முழுக்க அவர்களுக்கான, அவர்கள் குடும்பத்துக்கான, அவருடைய சுயநல ஒரு இயக்கமாக மாறி அதனுடைய கலாச்சாரமே அவருடைய கைப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையில் மாறியதே இல்லை, இனியும் மாறுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய நாடிலிருந்து
திண்டுக்கல்லில் அவர் தேர்தலில் வாக்கு கேட்கும்போது வாக்கு தமிழனுக்கா அந்நியனுக்கா என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டவர் தான் அவர். இந்தியாவில் இரு கேரளம் உருவாக அனுமதிக்க மாட்டேன். இதை விட ஒரு மோசமான விமர்சனம் இருக்க முடியாது. அவர் 5வது 6வது இடத்திலே இருந்தவர். புரட்சி தலைவருடைய தயவினாலே தான் அன்றைக்கு கருணாநிதி அவர்களே முதலமைச்சர் என்ற பொறுப்பு, இல்லைன்னா நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான் முதலமைச்சராக அன்றைக்கு ஆகியிருக்க வேண்டும். மட்டுமல்ல சார், இல்லை, இப்போ நம்முடைய அம்மாவினுடைய அணுகுமுறை ரொம்ப அற்புதமா துவங்கியது. நான் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன். எதிர்கட்சிகளுக்கு மிக பெருமளவில் வாய்ப்பு வந்திருக்கிறது, அதிகமான இடங்களை பிடித்திருக்கிறார்கள். அது எல்லாம் அந்த எண்ணிக்கையை நான் கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் எண்ணத்தை மதிக்கிற வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும். அதுக்கு மேல ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் இருவேறு பகுதிகள். அண்ணா சொன்னதை சொல்லி ஒரு புறம் சீரழிந்தாலும் அது நாணயத்துக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக மாண்பை காப்பாற்ற வேண்டும். அதை சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் வருவது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான் நேரடியாக தலையிட்ட அவருக்கு உரிய இடத்தை ஏற்பாடு செய்திருப்பேன். இவ்வளவு பெருந்தன்மையா இவர்கள் ஆரம்பிக்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருடைய ஒரு நிதிநிலை கூட்டம் கூட இன்னும் நடக்கல. அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்கு உள்ளே வராத ஜனநாயக காவலர் திமுக தலைவர் கருணாநிதி சொல்றார், உங்கள் எண்ணிக்கைக்கும் என்னுடைய எண்ணிக்கைக்கும் 10 தான் வித்தியாசம். உங்கள் சட்டமன்ற உறுப்பினை கவனமாக ஜனநாயக பாதுகாவலர், ஜனநாயகத்தினுடைய மாண்பை அப்படியே தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் இது பேசுகிற பேச்சா? இதான் ஜனநாயகமா? நீங்கள் என்ன நீங்கள் கணக்கு பண்ணி சொன்னாலும் எதிர்கட்சியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறீர்கள். முன்பு அச்சு ஊடகம் மட்டும் இருந்தது, இப்போ காட்சி ஊடகமும் வந்து விட்டது. அண்டு செல்போன் வைத்திருக்கிற, ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ஊடகவியலாளராகிவிட்டார். இனிமேலும் இந்த மாதிரி அப்பாவை போல சண்டை போட்டால் சரியாக வராதுன்ற எண்ணம் ஸ்டாலினுக்கு வந்திருக்கா, வரலையா? ஸ்டாலினுக்கு அந்த எண்ணம் அவ்வப்போது வருகிறது. அதற்கு பிறகு நாம் தம்முடைய தந்தை வழியை தான் பின்பற்றியாக வேண்டும் என்கிற நிர்பந்தமும் வருகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு குழப்ப தடுமாற்றத்திலே தான் திரு ஸ்டாலின் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளே இந்த ஒரு சாதாரண ஒரு கிராமத்து கதை ஒன்று உண்டு. கொடுமையான மாமியா இருக்காரு, இரவலுக்கு வந்த பிச்சைக்காரனை பார்த்து என் மருமக என்ன சொன்னா, பிச்சை போட மாட்டேன் சொல்றது அவள் யார், நான் சொல்றேன்னு சொன்னாலுமே. இதை போன்ற ஒரு போட்டி தந்தைக்கும் தன்னையனுக்கும் இடையே இருக்கிறது. சொல்வதற்கு நீ யார்? அப்படிப்பட்ட ஒரு போட்டி இப்போ அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிறது. ஆகவேதான் சட்டமன்றத்துக்குள்ளேயே நீ உட்காருன்னு குரடா சொல்ல, நீ பேசுன்னு எதிர்கட்சி துணைத்தவர் சொல்ல, எதிர்கட்சி தலைவர் வேடிக்கை பார்க்கிறார். அதனாலதான் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அங்கேயே வந்து சொன்னாங்க, உங்கள் பூசல் இங்கேயே வெடிக்கிறதே, யார் இங்கே தலைவர்? சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிக தெளிவா எதிர்கட்சி தலைவருடைய அறிக்கை என்ன சொல்லுது, திமுக தலைவருடைய அறிக்கை என்ன சொல்லுது, இதுல எது கட்சியினுடைய கருத்து, முன்னுக்கு பின் முரணாக எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பேர்ல குறை சொல்லணும் என்கிற எண்ணத்தோட வெளிப்படைப்போ இந்த உள்ளாட்சியில மாநகர மேயர் பதவியினுடைய அதை ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்குன்னா, இந்த சட்ட திருத்தத்தில் இதே சட்ட திருத்தம் நீங்க கொண்டு வரலையா? இதெல்லாம் சட்டத்தை மீறிய ஒரு நடவடிக்கையா? எப்போ பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் அரசியல் சட்டப்பூர்வமானதோ, நகர்பாலிகா எப்போ அரசியல் சட்டப்பூர்வமானதோ அப்போதே நீங்கள் நகராட்சிகளுக்கு மட்டுமே, மாநகராட்சிகளுக்கு மட்டுமே அந்த மாநில அரசு எந்த வகையான தேர்தல் முறையை உகந்தது என்று தீர்மானிக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறப்போ நீங்க சொல்லிட்டு நீங்களே மாநில சுயாதிகாரம் அதை நீங்களே குழி தோண்டி போத்திக்கிறீங்களா? இது மாநில சுயாட்சிக்கு எதிரான கருத்து இல்லையா? மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறார், அன்று நாங்கள் கொண்டு வந்த போது அது வேறு சூழல் என்கிறாரே, அது என்ன சூழல்? முழுக்க முழுக்க திரு மு.க. ஸ்டாலினை உருவாக்குற சூழல், அதான் அந்த சூழல். அவரை மேயரா கொண்டு வருவதற்கு திட்டமிட்ட ஒரு சூழல், அதற்கு உரிய வசதிகளை செய்து கொண்ட ஒரு சூழல். எந்த சட்டமாகட்டும் அந்த சட்ட திருத்தம் எதற்காக ஏற்பட்டிருக்கிற படிப்பணிகளின் பேர்ல அது மக்களுக்கு எதிராக அமைகிற போது, மக்களுடைய நலன் காப்பதற்கு எதிரான அமைகிற போது, அதனால தானே நீங்க 100க்கு மேற்பட்ட சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம் அரசியல் சட்டத்திலேயே.
இவர்களுக்கு இந்த மாநகராட்சி பற்றியோ மேயர் தேர்தல் பற்றி பேச தகுதி உண்டா? மாநகராட்சி மட்டும் இல்லை, உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தல், கூட்டுறவு சங்க தேர்தல் ஆக இந்த தேர்தல்களை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு ஒரு துளி கூட தகுதியோ தார்மீக உரிமையோ கிடையாது. ஏன்னா இதுல எல்லா ஊழல்களுக்கும் அச்சாணியாக இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தார்கள். மேயர் தேர்தலில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவங்க சொல்றதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஏற்கனவே இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட அது மாதிரி உறுப்பினர் மூலமாக தேர்வு செய்யப்பட்டது, நேரடியாக தேர்வு செய்யப்படும், மாறி மாறி தான் வந்திருக்கு. அதனால தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் கூட இந்த மாம்பழச்சாறு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது கூட சில கொள்கைகள் முதல்ல நாம் ஒரு முடிவு எடுத்திருப்போம், அது சரின்னு. ஆனா அதே அதற்கு பிறகு அதற்கான சில விளக்கங்களை பெறுகிற பொழுது அதனால் சில பாதிப்புகள் வரும் என்று பார்த்தால் நாம மாற்றிக்கலாம், நம்ம கொள்கையில மாற்றிக்கலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் பதிலளிக்க வரும்போதுதான் ஒரு சர்ச்சையை உருவாகிட்டு, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அமைச்சர் தானே பதில் சொல்லலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி சொல்லலாம்? நீங்க உங்க ஆப்சர்வேஷன் சொல்லுங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2 முக்கியமான கருத்துக்கள் முன்வைக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஒரு ரொம்ப கட்டுப்பாடான ஒரு சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் கலக்கிடுவாங்க, இது செஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ஒரு பில்டப், ஒரு மாய பிம்பத்தை இந்த சட்டமன்றம் உடைச்சிருக்கு. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் யாருக்கும், கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டுப்படுறதே கிடையாது. அந்த கோஷ்டி அரசியல் அப்படின்றது ரொம்ப தலைவிரித்து ஆடுது. புரட்சி அம்மா அவர்கள் கூட அதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த பில் ஆக்ட் ஆகிறதுக்காக யாரும் கருத்துக்கள் கூறலாம் அப்படின்னு சொல்றப்போ கருத்துக்கள் கூறணும்னு ஒருத்தர் இருந்துச்சுங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னால் அடுத்த ரோல இன்னொருத்தர் கடைசி ரோல ஏவாவையில் இருந்துச்சு நிற்கிறாரு. யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்றதுல 2 பேரும் திணறாங்க, சுத்தி சுத்தி பாக்குறாங்க. இன்னொருத்தர் 3வது நடுவில் தெரிஞ்சிட்டாரு. எல்லாரும் பேசினாங்க திமுக சார்பில், முன்வரிசையில யாரும் எந்திரிக்க கிடையாது. அந்த முடிவு கூட எடுக்க முடியாத ஒரு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல. இப்போ மீத்தேன் கேஸ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மீத்தேன் கேஸ் எம்ஓயு போட்டது நாங்க தான் அப்படின்னு ஒத்துக்க வேண்டியிருந்தது திமுக. அந்த இடத்துல அவர் எந்திரிச்சு ஒத்துக்கிட்டார், ஏன்னா மறுக்க முடியாது. அந்த மீத்தேன் கேஸ் ப்ராஜெக்ட்ல நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம், ஆனா அதை செயல்படுத்தும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கருத்து பதிய வைக்கிறாரு. இன்னைக்கு திமுக அரசாங்கத்துல போட்ட எம்ஓயுக்கள்ல 12 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அவங்க போட்டதுல 15,982 கோடிக்கு அவங்க போட்ட இண்டஸ்ட்ரியல் ஒப்பந்தங்கள்ல 1 கூட செயல்பாட்டுக்கே வரல. போன 5 வருஷத்துல ஏடிஎம்கே அரசாங்கம் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 33 நேரம் போட்டது, 98 நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல போட்டது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 132 எம்ஓஏ நம்ம போட்டோம். அவங்க மொத்தம் போட்டதே அந்த 5 வருஷத்துல உங்களுக்கு 54 தான் போட்டாங்க. அந்த 54வது வந்ததான் பார்ப்போம்னா அதுல 12 ப்ராஜெக்ட் டேக்கே ஆகல, 0 மூவ்மெண்ட். இந்த மீத்தேன் மட்டும் கிடையாது, அது மாதிரி இன்னும் 11 ப்ராஜெக்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாச்சு, ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. எத்தனை வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு நம்ம பேசுறோம். இவங்க போட்ட காலத்துல இருந்து அவங்க அதை செயல்படுத்தணுன்ற எண்ணமே இல்லாம போட்ட எம்ஓயுக்கள். இது அசம்பிளில எப்படி எக்ஸ்போஸ் ஆச்சு? விஷன் 2023 பத்தி அவரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல் கேள்வியே குற்றம் காணும் கேள்விதான். எங்கிருந்து வரும் உங்களுக்கு 15 லட்சம் கோடி அப்படின்றது முதல் கருத்து அவர் முன் வச்சது. அதுக்கு தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த 217 திட்டங்கள் 2வது கட்டத்தை அடைந்தன. 2வது கட்டத்தில் இந்த டாக்குமெண்ட் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே போன அவையில் கொடுக்கப்பட்டது. இந்த 217 திட்டங்கள்ல 84 திட்டங்கள் 7வது கட்டத்தில் இருக்கின்றன, நிறைவு பெறும் 7வது கட்டத்தில் இருக்கு. இதுல 3 திட்டங்கள் முடிவடைந்து கமிஷன் ஆயிடுச்சு, 4 வருஷம் தான் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதே நேரத்தில் இல்ல நான் ஜிம்மை பத்தி பேசினேன் அப்படின்ட்டாரு. எங்க ஜிம் விஷன் 2023 ஒரு அங்கம், ஜிம் மட்டுமே விஷன் 2023 கிடையாது. அது சொன்ன படிச்சு இருந்துச்சு அவரு. இல்ல தனிநபர் வருமானம் நீங்க அம்மா சொன்னாங்க 4.5 லட்சம் ரூபாய் ஆக்கிடுவீங்கன்னு. இன்னைக்கு 73,000 தானே ஆயிருக்கு, நாங்க விட்டு போனப்ப 69,000 ரூபாய். அப்போ சொன்னேன், அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என்ன நடக்குது இங்க. ஏன்னா இவங்க எழுதி கொடுக்குறவங்க இன்டர்நெட்டை பார்த்து டவுன்லோட் பண்ணி எழுதுறாங்க. இன்னும் இன்டர்நெட்ல அவங்க பாக்குறப்ப 2011-12 73,000 கோடியா 73,000 ரூபாயா உயர்ந்திருக்கு. ஒரு தனி மனிதனுடைய, தமிழகத்தில் இருக்கிற ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருட வருமானம் 73,126 ரூபா அப்படின்னு அதுல வந்திருக்கு. அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்து இன்றையன் போட்டாங்க அவங்க எழுதுறவங்க. இவரை பாக்குறவங்களுக்கு தெரிய வேண்டாமா? படிக்கிறவங்களுக்கு முன்னாள் துணை முதல்வர், இத்தனை வருஷம் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறவரு, அந்த விஷன் 2023 கொடுக்கறப்போ முன்னால உட்கார்ந்து அதை பாக்குறவரு, அதை பார்த்தாலாவது தெரியணும், தெரியல. அந்த புரிதலே இல்லை. இன்னைக்கு 1,69,000 ரூபாய்
நம்ம உயர்ந்திருக்கோம். இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். 69,000 ரூபாய் நீங்க விட்டு போனப்ப இருந்தது, 2 மடங்கு மேல உயர்ந்திருக்கு. இன்னைக்கு 1,29,000 ரூபாயா வந்து உயர்ந்திருக்கு. இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அது தப்புன்ற ஒரு புரிதல் கூட தெரியல. இது எப்படி உயரும் அப்படின்னா, இன்னைக்கு 2 மடங்கு ஆயிடுச்சு 5 வருஷத்துல. இது எக்ஸ்போனென்ஷியல் growth வந்தா வந்து அடுத்த 7 வருஷத்துல சாதிக்க முடியும். அந்த புரிதலே இல்லாம, அப்போ வந்து ஒரு உணர்வு இல்லாமல் நீங்க வந்து யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குற படிக்கிறீங்க. இது எக்ஸ்போஸ் ஆச்சு. இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி இப்ப குற்ற விகிதத்தை பத்தி அவர் பேசினப்போ அது மாதிரிதான், விலைவாசியை பத்தி பேசினப்போ அது மாதிரிதான், மொத்தம் ஒரு 12-13 விஷயங்கள் எடுத்து இறுதி உரையில 2.25 மணி நேரம் பேச்சுல வந்து பல விஷயங்களை தொட்டாரு. ஆனா தொட்டது எல்லாத்துலயுமே அந்த நுனிப்புல் அப்படியே வந்து டக்கு 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 டக்குன்னு போறது. பேரவைத் தலைவர் உள்ளே வந்த உடனே முதல்ல நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்களே, சொல்றதா சொல்லுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேட்டாரா? ஆமா கரெக்ட். இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கு 2 மணி நேரம் 15 நிமிஷம் கொடுத்தாங்க. மா சுப்பிரமணியம் பேச்சுக்கு ஆல்மோஸ்ட் 30-35 நிமிஷம் கொடுத்தாங்க. யாருக்கு எந்த குறையும் வைக்கல டயத்தை பொறுத்த வரைக்கும். பல நேரங்கள்ல அவங்க பேச விரும்பலன்னு சொன்ன நேரம்லாம் இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு நிறைய டைம் கொடுத்தாங்க, முஸ்லீம் லீக் நிறைய டைம் கொடுத்தாங்க. இதுக்கு கண்டிப்பா அந்த டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி இந்த செஷன்ல எதிர்கட்சிகளுக்கு அவங்க வந்து இருக்கிறது 40%. அதை அடிக்கடி மறந்துடுறாங்க. பல நேரங்கள் அவங்க வர்ற உடல் மொழியே பாத்தீங்கன்னா நாங்க தான் ஆளுங்கட்சின்ற ரேஞ்சில் வர்றாங்க. அந்த இடத்துல அதை பதிவு வைக்க விரும்புறாங்க. இது அவ்வளவு சில்லி லாஜிக். பாருங்க, காங்கிரஸ் கூட போய் இந்த மேயர் சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறாங்க. இவங்க தானே வந்து இவங்க ஆடுற எல்லா மாநிலத்திலையும் மறைமுக தேர்தல் தானே. மும்பைல, பெங்களூர்ல அண்ட் ஏற்கனவே கல்கட்டால அப்படிதான் இருக்கு, ஹைதராபாத்ல அப்படிதான் இருக்கு, டெல்லியில இல்ல. இதை விட இவர்கள் நிர்வாக வசதிக்காக மாநகராட்சிகளை 2 மாநகராட்சி 3 மாநகராட்சி எல்லாம் வச்சிருக்காங்களே. அதனால நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இங்க வந்து காங்கிரஸ் எதிர்க்குதுன்னா உங்களுக்கு என்ன ஒரு கொள்கையே இருக்காதா? இந்த சட்டமன்றத்துல பல புது திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது யாருமே பேசுறது இல்லை. நீங்க மெட்ரோ ரத்த வங்கின்றது வந்து மெட்ரோ பிளட் பேங்க் வேற எங்கேயும் கிடையாது. முதல்ல 202 டெல்லியில இன்னும் இல்லைன்னு அது வரப்போகுது. டெல்லியில வரப்போகுது 202 கோடிக்கு ரத்த அணுக்களை பகுத்து பார்க்கும் அந்த கெப்பாசிட்டியோட, டயக்னாஸ்டிக் கெப்பாசிட்டியோட ஒரு பிளட் பேங்க் வந்து இன்னைக்கு சென்னையில உருவாக போகுது. முதல் முறையாக இந்திய துணை கண்டத்துல டெல்லியில ஒண்ணு, சென்னையில ஒண்ணு வரப்போகுது. இதை வந்து அறிவிச்சாங்க. அது எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஏன்னா ஹெல்த் கேர்ல நம்ம வந்து லீடர்ஸா இருக்கோம். ஹெல்த் கேர்ல வந்து மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக அம்மா வந்து இப்போ விஷன் 2023ல சொன்னது 10 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்கும்னு சொன்னாங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸா உருவாக்கி இருக்கிறாங்க. டென்டல் காலேஜை வந்து அந்த ஆஸ்பத்திரியை உருவாக்கி இருக்காங்க. இப்போ 3ஆவதாக இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வரப்போகுது. இது மிக ஹெல்த் கேர்ல மட்டும், எஜுகேஷன்ல தனியா இருக்கு, பட் இது ஹெல்த் கேர்ல மட்டும் உருவாக போகுது. மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கிளைமேட் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் வந்து பருவநிலை மாற்றம் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் அறிவிக்கப்பட்டது. அதுவும் புதுசு தான். அதே மாதிரி வந்து உலக வங்கி சார்ந்த திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம ஜனவரியில கடைசியா மீட் பண்ண இந்த சட்டமன்றம் மீண்டும் மீட் பண்றது இந்த 5 மாசத்துக்குள்ள வந்த திட்டங்கள் மட்டுமே அயம்பம் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருக்கு. நீர்வள திட்டம், ட்ரிப்பு டேம்களெல்லாம் நல்லா அமைச்சு சீரமைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிஆர்ஐடிபி உலக வங்கியோட ரோட் செக்டர் ப்ராஜெக்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த 4 நாட்கள்ல அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் தான். இது புதுசு தான். இந்த பொந்த கல்லு இந்த மெட்டஃபர்லாம் பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ரொம்ப சரளமா இந்த 4-5 நாள்ல வந்து அறிக்கைகள்ல வந்துட்டு இருக்கு. அது அவருடைய சிந்தனையா இருக்கலாம். என்ன நீங்க சிந்திப்பீங்களோ அதாவே ஆயிடுவோன்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அதனால எப்பயும் பார்த்தாலும் இது பழைய மொந்த, புதிய கல்லு பழைய மொந்தன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது உண்மையே கிடையாது. ஏன்னா அத்தனை 36 அம்சங்கள் கவர்னர் உரையில வந்திருக்கு. அதுல ஒவ்வொரு அம்சத்தை பத்தியும் டிஸ்கஷன், டிபேட் நடந்திருக்கு. வெளிச்சத்துக்கு பல விஷயங்கள், திமுகவுடைய போலித்தனங்கள், பழைய ஆட்சியுடைய என்ன செஞ்சாங்க, இது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. கச்சத்தீவு மட்டும் கிடையாது, எக்ஸ்போஸ் ஆன விஷயங்கள் மீத்தேன் கேஸ் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. எத்தனையோ திட்டங்கள்ல வந்து இப்போ ஒரு எம்ஓயு கூட அவங்க சில இடங்கள்ல போடல. இப்போ போட்ட எம்ஓயுக்குள்ள 12 எம்ஓயு 5 வருஷத்துக்கு மேல ஆகியும் செயல்பாட்டுக்கு வரல. செயல்பட கூடாது என்ற எண்ணத்தில் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களே இருந்ததுன்னு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமே எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற நிலைக்கு இந்த சட்டமன்றம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் ப்ரொடக்டிவான விஷயங்கள் நினைக்கிறேன். இந்த விஷயம், இந்த என்னென்ன புது திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன, ஒரு கண்டினியூட்டின்றதே ஒரு நல்ல விஷயங்க. உலக வங்கி நிதி உதவியோட 2950 கோடி ரூபாய்க்கு அந்த அணைகள், தடுப்பணைகள் இதெல்லாம் கட்டுறதுக்கு, அந்த ஏரிகளை சீரமைத்து தூர்வாடுறதுக்கு, அந்த வடிநில பகுதிகளில்
இது மாதிரி ஒரு அருமையான இதையும் அம்மா அவர்கள் இந்த இதுல சொல்லியிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம 1600 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல, அதாவது 17 நகரங்கள்ல 21 அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தி மிகச்சிறந்த சிகிச்சை பெறுகிற அளவுக்கு அப்படி ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் இந்த சட்டமன்ற உரையில அவங்க தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக இந்த சட்டமன்றத்தை பொறுத்தளவுல அந்த கச்சத்தீவு பிரச்சனை கூட ஏன் அம்மா அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டி இருந்தது காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் இன்றைக்கு இருக்கிற 89 பேருக்கு ஏதாவது புரிந்து உணர்வு உண்டா? இந்த கச்சத்தீவு விவகாரம் என்றாலே இவர்கள் ஏன் அலறுகிறார்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே கருணாநிதி அவர்கள் மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டினுடைய மிக இன்றியமையாத 2 பிரச்சனைகள், ஒன்று கச்சத்தீவு, இன்னொன்று காவிரி நீர் பிரச்சனை, இந்த இரண்டிலேயும் தமிழக மக்களுக்கு எதிராக அவர் துரோகத்தை செய்திருக்கிறார் என்பதுதான் வரலாற்று உண்மை. 1974 கச்சத்தீவு இதுல அம்மா அவர்கள் 6 கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த 6 கேள்விகளுக்கும் கருணாநிதி அவர்கள் பதில் சொல்லட்டும். 20ஆம் தேதி அவர் கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்றாரு? கச்சத்தீவு தாரை வார்ப்பதற்கு நான் சம்மதிக்கவில்லை, அது அந்த நேரத்தில் என்னால் தான் பல திருத்தங்கள், திமுகவினுடைய இதனால தான் திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் விளக்கங்களை சொல்லி இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? கச்சத்தீவை வழங்கியதை நான் செய்தித்தாள்களை பார்த்து தெரிந்து கொண்டேன். செய்தித்தாள்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர் நீங்களே அறிக்கையில் என்ன சொல்றீங்க? எங்களுடைய கருத்துக்களை ஏற்று, எங்களுடைய இதை ஏற்றுதான் சில அதுல சரத்துகள் வைக்கப்பட்டது. அதனால கொடுப்ப என்ன, 2 கருத்துக்கள் அவங்க சொல்றது, மீனவர்கள் மீன் வளர்த்தி கொள்ளும் உரிமை, அந்த ஏரியால மீன் பிடிக்கிற உரிமை, இது 2 நாங்க சொல்லி சேர்த்தாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஆக்சுவலா சேர்க்கவே இல்லை. முதல்ல பத்திரிகையில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அது வரல தெரியாதுன்னு சொன்னவரு, நீங்க பின்னாடி டெசோ மாநாட்டு தீர்மானத்தில் என்ன சொல்றீங்க? நாங்க சொல்லிதான் சில சரத்துக்கள் தமிழக மீனவர்களுக்கு சேர்க்கப்பட்டது, இது முரண்பாடு இல்லையான்னு அம்மா கேட்கறாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் ஜனாதிபதி வி.வி. கிரியிடம் ஒரு ஊழல் புகார் மனுவை கொடுக்க, அவர் பிரதமர் இந்திரா காந்திக்கு அனுப்ப, இந்திரா காந்தி அந்த 288 பக்க குற்றப்பத்திரிகையை இங்கே விளக்கம் கேட்க அனுப்ப, அதில் என்ன கேட்கிறார் புரட்சி தலைவர்? ஒரு விசாரணை கமிஷன் போடணுங்கிறார். மாநில அரசுக்கு தனி அதிகாரம் உண்டு, ஒரு மாநில அரசின் மீது விசாரணை கமிஷன் போடுகிற அதிகாரம் அரசியல் சட்டத்தின்படி மத்திய அரசுக்கு இல்லைன்னு ஒரு ஸ்லைட் மிரட்டலை கொடுத்திருந்தாலும் மேலே ஒரு டெமோக்ரல் ஸ்வாட் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. இதனால் என்ன, செய்தித்தாளை பார்த்து கூட அவர் தெரிந்திருக்கவில்லை. ஒரு வெளியுறவு செயலர் டெல்லியிலிருந்து நாங்கள் கச்சத்தீவை கொடுக்க போகிறோம் என்கிற ஒரு தகவலை ஒரு மாநில முதல்வரிடம் கொண்டு செல்கிறார். இதே மேற்கு வங்கத்தில் நடந்ததா? கருணாநிதி கச்சத்தீவு காலத்தில் அப்படி ஒரு போராட்டத்தை அறிவித்தாரா? ஒரு போராட்டம் நடத்தல. அப்ப எதிர்ப்பே, தன்னுடைய கருத்தை எதிர்ப்பா கூட பதிவு பண்ணல. அதோட மட்டும் இல்ல, அம்மா அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. 2008 மாண்பு அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குக்கு 2011 ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்தது தவறு என்று சொல்லி அரசாங்கத்தையும் ஒரு தரப்பா அந்த வழக்கில் இணைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் 2008 அம்மா வழக்குக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸுக்கு ஆட்சியில் இருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்தது தவறு, இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் என்று ஒன்றுமே அவர் செய்யவில்லை. அப்பொழுது அதைத்தான் அம்மா அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, வாஜ்பாய் அவர்கள் வழக்கு போடுவேன் என்று சொல்லி இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தந்ததற்காக வழக்கு போடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் கூட நிருபர்கள் கருணாநிதி அவர்களிடம் கேட்கிற பொழுது கருணாநிதியோடு அதை பற்றி நான் எதையுமே கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிறார். ஆக இவருடைய வரலாறே நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2013 நான் வழக்கு போட்டேன்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறார் கருணாநிதி. அதுதான் அம்மா அவர்கள் கேட்கிறார்கள். 2014 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? 2008 நான் போட்ட வழக்குக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த நோட்டீஸுக்கு அந்த நேரத்திலேயே நீங்க ஏன் கச்சத்தீவு தாரை வார்த்து சரியல்ல என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போடவில்லை? அதே போல இன்றைக்கு வாஜ்பாய் போட்ட அந்த சொன்ன கருத்துக்கு நீங்கள் சரியான நடவடிக்கை எடுப்பதாக நிருபர்கள் கூட்டத்தில் எதுவுமே நீங்க சொல்லல. சரத்துன்னு சொல்றாங்களே, மீன் பிடிக்கும் உரிமை, கச்சத்தீவு பகுதிகளில் தமிழக மீனவர்களுக்கு மீன் பிடிக்கும் உரிமை இருக்கிறது, வலை உலர்த்தும் உரிமை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அந்த சரத்துக்கள் அது மாதிரி ஒரு சரத்தே அது அந்த ஒப்பந்தத்திலேயே கிடையாது. இதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த 6 கேள்விகளுக்கும் கருணாநிதி அவர்கள் பதில் சொல்லட்டுன்றார். அதோட பெருந்தன்மையா அம்மா அவர்கள் சொல்லுகிறார், இந்த கருத்து கச்சத்தீவை பற்றி புதிதாக வந்திருக்கிற பல உறுப்பினர்களுக்கு என்னவென்றே தெரியாது.
அவர்களுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். அடுத்து வெளியிலே இருந்து அறிக்கை விட்ட கருணாநிதி அவர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்லட்டும் என்றுதான் சொல்கிறார். நான் என்னுடைய கேள்விகளை முடித்ததற்கு பின்னாலே மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ன கருத்து வேண்டுமானாலும் சொல்ல நீங்கள் அனுமதியுங்கள் என்றும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் வேண்டுகோளையும் வைக்கிறார். ஆக இவ்வளவுக்கு பிறகும் அம்மா அவர்கள் சொன்னதுதான் சரி. கச்சத்தீவு என்று எடுத்தாலே அவருடைய குற்ற மனப்பான்மையானது அவர்கள் நெஞ்சை உறுத்துகிற காரணம் சரியான பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால அவங்க தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. இதுல இன்னொரு பகுதியும் இருக்கு. இது நம்முடைய மாநிலத்தில் நம்ம நடந்த பாராளுமன்றத்தில் 74 கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்த போது விவாதம் நடந்திருக்கு. அந்த விவாதத்துல அன்றைக்கு ஜனசங்க தலைவராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் பேசியிருக்கார். இன்னொருத்தர் தமிழ்நாட்டிலிருந்து பேசியிருக்கார், பசுமன் முத்துரைமலிங்கனார் பேசியிருக்கார். அப்போ வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தெளிவா சொல்லி பதில் இருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கலந்து பேசப்பட்டிருக்கிறது. நீங்க அப்பவும் பேசாம இருந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றபடியே இருந்தாலும் செய்தித்தாள்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களை அழுத்தம் எப்படி இருந்தது? ஒரு அழுத்தமும் இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் பல ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்த போதாவது அழுத்தம் இருந்ததா? அப்பவும் இல்லை. இப்ப என்ன கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு கருணாநிதிக்கு இதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஜனநாயகம்னா பெரும்பான்மை, பெரும்பான்மை என்று சொல்லுதான் ஜனநாயகம். அது ஒரு சட்டமன்ற பெரும்பான்மையை நீங்க மதிக்கிறீங்களா? சட்டமன்ற பெரும்பான்மை என்பது ஆளுங்கட்சி. சட்டமன்றத்துக்குள் பெரும்பான்மை யார்? ஆளுங்கட்சி. நீங்க கொஞ்சமாவது சட்டமன்ற ஜனநாயகத்தை மதிக்க தெரிந்தால், பெரும்பான்மையை மதிக்க தெரிந்தால், ஆளுங்கட்சியை மதிக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகச்சிறந்த மாண்பு. எனக்கு 2011, 2016 வரை நடந்த சட்டமன்றம் நினைவுக்கு இருக்கிறது. ஒரு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் நெசவாளர்களுக்கு பசுமை வீடு என்று கேட்ட அடுத்த நொடியில் அது ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனை என்று புரிந்து கொண்டு அடுத்த நிமிடம் செய்திருப்பார். 10,000 வீடு முடிஞ்சாச்சு. அந்த 10,000 வீடு இந்த சட்டமன்றத்துல கூட இவரு காங்கிரஸ் தலைவர் பேசின பேச்சு, வசந்தகுமார் சொன்ன பேச்சு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்திருக்கிறாங்க. அம்மா ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சுக்கே 2 விஷயங்கள்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீம்ல இந்த கூலிப்படைகளை பத்தி கேட்டாலும் அதுக்கு பொறுமையா என்ன கிரைம் ரேட் இருந்தது திமுக அரசாங்க டயத்துல, இப்ப என்ன கிரைம் ரேட் இருக்கு, அந்த விஷயத்தை சொல்லி தெளிவா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல 2011 குற்ற விகிதம் 277 இருந்தது. 1000 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை குற்றங்கள் பதியுதுன்னு பார்த்து இன்னைக்கு அதுல 244 குறைஞ்சிருக்கு. 277 இருந்து 244 குறைஞ்சிருக்குன்றது முக்கியமான பதிவு. இல்ல, குறிப்பாக இந்த கச்சத்தீவு விஷயத்தில் அங்கு யாருக்காவது சரியான புரிந்துணர்வு இருக்கா? இல்லைங்க, திமுக தெரிஞ்சு அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அதனால முதல் பாயிண்ட் எடுத்தோடனே எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஓகே, இந்த கச்சத்தீவு என்பது தமிழின தலைவர் அப்படின்ற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறப்போ தமிழின துரோகி அப்படின்ற பட்டம் உட்கார்ந்துருன்றது அவங்க நல்லா தெரியும். அதனால அவங்க அந்த இடத்துல நிக்காம வெளியே போய் மீடியால பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஜனநாயகத்தை பத்தி அதை பத்தி வழக்கு கொடுத்ததுக்கே நம்ம இதுல பெருவாரி பகுதியை மேற்கு வங்கத்தில இருந்து கிழக்கு பாகிஸ்தான், அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் இன்றைய வங்கதேசத்துக்கு கொடுத்ததை அதை காட்டித்தான் அம்மா அவர்கள் பேசுகிறார். கூட 2 நாள் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு கெய்ரோவில் கொடுத்திருக்கிறாங்க. அங்க திரான் சமாபீர் என்று சொல்லக்கூடிய 2 தீவுகள், அந்த தீவுகள் கொடுத்தது தவறு. ஏதாவது எகிப்துக்கு சொந்தமான பகுதியை பக்கத்தில் இருக்கிற சவுதிக்கு கொடுத்துட்டாங்க, இது தவறு என்று சொல்லி அது கெய்ரோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதை மறுபடியும் அந்த 2 தீவையை மீட்டெடுத்தாங்கன்னு சொல்லி அந்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆக மாண்புமிகு அம்மா அவர்கள் இது மாதிரி அம்மா அவருடைய கருத்துக்கு வலிமை சேர்க்கிற மாதிரி நம்ம இந்தியாவிலேயே பெருவாரி பகுதி நீங்க எப்படி மீட்டு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ராமநாதபுரம் சேதுபதி கிழவனுக்கு சொந்தமான அந்த காலத்திலிருந்தே ரெக்கார்டில் இருக்கு. இது இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு சொந்தமான பகுதி. இதையெல்லாம் ஆதாரமாக வைத்துதான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது இப்போ அதை 17ஆம் தேதி, அடுத்த மாசம் 17ஆம் தேதி அது ஹியரிங் வருது. அவரோட மிகப்பெரிய பயம் என்னன்னா திருப்பி ஸ்டாலின் பட்டியலிட சொல்லிட்டாங்க. 50 MP உங்களுக்கு இருக்காங்க, பிஜேபி உங்ககிட்ட நல்லா இருக்கு, நீங்க அவங்கள்ட்ட சொல்லி கச்சத்தீவை வாங்கிட வேண்டிதானே அப்படின்ற ஒரு மெதப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கிறார். 3 வாட்டி சொல்லிட்டாரு இந்த சட்டமன்றத்துல. அதுதான் அவங்களுடைய ஆழ்ந்த பயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 50 MP கையில இருக்கிறாங்க, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஃபிக் லீஃப் வேணும், கோர்ட்ல ஒரு டைரக்ஷன் வந்துச்சுன்னா இவங்க நீட்டா ஆக்சுவலா ரீபோசஸ் பண்ணிடலாம். இவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் மத்திய அரசோடு ஒன்றாக இருந்தவர். கரெக்ட். வாஜ்பாய் அரசோடு இருந்தார்கள், அப்புறம் யூபிஏ அரசு 2 வாட்டி இருந்தாங்க. கரெக்ட்.
2010 அமைச்சரவையை கேட்டு சண்டை போட்டு வாங்க முடியும். இங்கே ஒரு போர்ட் ட்ரஸ்ட் சேர்மனை மாத்தினாக்கா அதுக்கு இங்கேருந்து சட்ட அமைச்சர் அமைச்சு குஜரால மிரட்ட முடியும். எல்லாம் செய்யவர்கள் இப்போது நம்மை சொல்கிறார்கள் 50 MP இருக்குன்னு. அதுக்கெல்லாம் வலு சேர்த்தவர்கள் 2010 SM கிருஷ்ணா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவு இட்ஸ் நாட் இன் இந்தியன் டெரிட்டரி, இட் பிலாங்ஸ் டு ஸ்ரீலங்கா என்று தெளிவாக சொல்லும்போது அன்றே வெளிநடப்பு செஞ்சிருக்கணுமா வேணாமா? இந்த முள்ளிவாய்க்காலுக்கு வந்து ஒரு ராஜினாமா கடிதம் வந்து எல்லாம் அங்க கொண்டு போய் ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்காம இங்க இவர்கிட்ட கொடுத்து பேக்கெட்ல வச்சிருந்த கதை. அதான் அம்மா தெளிவா சொல்றாங்கல்ல, 2008 அம்மா கேஸ் போட்டப்போ அப்ப நீங்க சும்மா இருந்தீங்க. 2011 அதிமுக பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அப்போ வந்து தமிழக அரசாங்கம் அந்த வழக்கோட இணைச்சு கேஸை வலுப்படுத்துறாங்க. அம்மா வந்து அப்பவும் சும்மா இருந்தீங்க. 2013 முடியறப்போ அடுத்து 3 மாசத்துல 4 மாசத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து கச்சத்தீவு நினைப்பு வந்து நீங்க அந்த தனியா கேஸ் போடுறீங்க. அப்போ வந்து இது வந்து போலித்தனத்தின் உச்சகட்டம். ஏன்னா பதவியெல்லாம் அனுபவிச்சாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அடுத்து வந்து எலெக்ஷன் வரப்போது 3 மாசத்துல. இது ஒரு எலக்டோரல் இஷ்யூவா? ஏன்னா அந்த டைத்துல உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கன் இஷ்யூ பெரிய அளவுல பற்றி இருந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். அந்த ஒரு போலித்தனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அரைநாள் உண்ணாவிரதங்கள், தேர்தல் வரப்போகுது, அதுக்காக மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு மோசடி. இது ரொம்ப தெளிவா எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு விஷயம். கச்சத்தீவுன்றதும் மீத்தேன் கேஸ்ன்றதும் இந்த சட்டமன்றத்துடைய மிகப்பெரிய எக்ஸ்போஸ் நினைக்கிறேன். கச்சத்தீவு என்பது ஏதோ தமிழக பிரச்சனை, மீனவர் பிரச்சனை மட்டுமல்ல. இன்னைக்கு அது வந்து ஒரு குளோபல் விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு தேவாலயம் கட்டப்போகிறீர்கள் என்றால் கட்டட தொழிலாளர்கள் தான் அங்கே வர வேண்டுமே தவிர ஸ்ரீலங்கனுடைய நேவி அங்கே வருது. அண்ட் சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் த்ரூ ஸ்ரீலங்கா என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷயமாக இருக்கு. இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு நேஷனல் த்ரெட்ன்றதை யாராவது அங்க திமுகவில் புரிந்தாது இருக்கிறார்? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து எஸ்சிஓல ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் முந்தானத்து இப்ப நம்மள பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதான்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்எஸ்ஜியில நம்ம என்டர் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதை தடுத்துட்டு இருக்காங்க சைனால. சவுத் சைனா பிரச்சனைன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடித்துக்கிட்டு இருக்கு. அவன் சுத்தி இருக்கிற 12 நாடுகள் எல்லாருமே எல்லை தகராறு இன்னைக்கு சைனாக்கு வந்து. அவனுக்கு வந்து அது ஹம்பன்தொட்டால போய் ப்ராஜெக்ட் போடுறதுனாலும் சரி, திரிகோணமலையை டேக் ஓவர் பண்றதுனாலும் சரி, கச்சத்தீவுல கால் புதிக்கிறதுனாலும் சரி, சைனாவுக்கு வியூக ரீதியாக ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஓகே, அதனாலதான் வந்து இது அவ்வளவு ஈஸியான விஷயமா விட போறது இல்லை. இப்ப பிஜேபி அரசாங்கம் அம்மா கொடுத்த அழுத்தத்தினால இப்போ வந்து என்ன ஸ்டான்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல எடுக்க போறாங்கன்றது ஓரளவுக்கு நமக்கு தெளிவா தெரியுது. இப்போ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் டிரெக்ஷன் ஒருவேளை வந்து விட்டால், இப்ப அம்மா இந்த இப்ப கொடுத்த 29 கோரிக்கைகள்லையும் முக்கியமா கோரிக்கையா இருக்கிறது கச்சத்தீவை மீட்டெடுப்பது. அது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. ஏன்னா லீகலி நமக்கு வந்து ஸ்ட்ராங் விக்கெட்ல இருக்கும். ஒரு நாட்டினுடைய ஒரு அங்குல மண்ணை கூட நம்முடைய ஜனநாயக விதிப்படி 2 பிரதமர்கள் மட்டுமே தாரை வார்த்துக்கிட்ட முடியாது. ஆக திருமதி இந்திரா காந்தி அவர்களும் அங்க இருக்கிற இலங்கை பண்ணிக்கிட்ட ஒப்பந்தம் எந்த சட்டப்பூர்வமானதும் இல்லை நம்முடைய ஜனநாயக அமைப்பின்படி. கச்சத்தீவை பொறுத்தவரையில் சர்வதேச பார்வையும் தமிழக முதல்வருக்கு இருக்கிறாரு தெரியுது. நீங்க எப்படி பார்க்கிறது? உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் 2 விஷயங்கள்ல பார்க்கலாம். ஒண்ணு, ஈழத்தமிழருடைய அந்த பிரச்சனை சமயத்தில் இனப்படுகொலைக்கு 2009 ஆளான பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானத்திற்கு பிறகுதான் சர்வதேச அளவில் அந்த போர்க்குற்ற விசாரணை விசாரிக்கின்ற ஒரு எண்ணத்திற்கே வந்து சர்வதேசமானது ஐநாவானது வருகிறது. அதன் பிறகுதான் மர்சுகி தருஷ்மன் தலைமையிலே ஒரு 3 பேர் கொண்ட குழுவை போட்டு அதை விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து அதை நீர்த்து போக செய்வதற்காக உள் விசாரணை எப்போதும் வெளியிலிருந்து ஐநாவின் மனித உரிமை ஆணையத்தின் மூலமாக விசாரணை வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி அதை குழப்பிக் கொண்டு திரிகிறார்கள். ஆக அந்த பிரச்சனையிலே கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே வந்து தமிழர்களை இனப்படுகொலை செய்த இலங்கை அரசின் மீது சுதந்திரமான சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும், அவர்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும், அவர்கள் விரும்புகிற அரசியல் விருப்பத்தினை வந்து ஐநாவினுடைய மேற்பார்வையில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி பொது வாக்கெடுப்பு நடத்தி அதை முடிவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அம்மா அவர்கள் அதிலேயே தன்னுடைய சர்வதேச பார்வையை வெளிப்படுத்தி தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த கச்சத்தீவு பிரச்சனையிலே கூட கச்சத்தீவு என்பது ஏதோ மீனவர்களுடைய பிரச்சனை என்பது மட்டுமல்ல. நீங்கள் பார்த்தால் நம்மளுடைய இந்தியாவினுடைய பாதுகாப்பே அதில் உள்ளடங்கி இருக்கிறது என்பதுதான். ஏற்கனவே சீனாவானது தன்னுடைய அந்த மாலை திட்டத்தை வந்து அந்த பகுதியிலெல்லாம் உள்ளடக்கித்தான் இந்தியாவை அச்சுறுத்துகின்ற வகையிலே ஏற்கனவே கச்சத்தீவு பகுதியிலே
அந்த சீனாவினுடைய சில இராணுவ கேம்புகள் எல்லாம் அங்கே நடத்தி இருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்ற வகையிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் தரப்பட்ட அந்த கச்சத்தீவை நீங்க பெருவாரியை மீட்டு தந்தது போல எங்களுக்கு மீட்டு தரங்கள் என்று சொல்லி அது எத்தனையோ முறை கோரிக்கை வச்சு பார்த்துட்டாங்க, கேட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கு விடிவு வரல என்றதுனாலதான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தின் வாயிலாகவே தீர்ப்பை பெற்று இந்த பகுதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் விரும்புகிறார்கள். ஆக இது அம்மா அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் தமிழக மீனவர்களுடைய நலன்கள் மட்டுமல்ல இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் மனதிலே உள்ளடக்கித்தான் அதை மீட்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக சரியான நடவடிக்கையாக இருக்கும் என்பதை அம்மா அவர்கள் சர்வதேச பார்வையின் மூலமாக வெளியே தெளிவுபடுத்தியிருக்கிறார். கருணாநிதிக்கு எப்போவாவது ஒரு தேசிய பார்வை இருந்திருக்கா? நீங்கள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு 69 புரட்சி தலைவரின் ஆதரவோடு இவர் தமிழக முதல்வராகிறார். அப்பொழுது இந்திரா காந்தி வேறு எந்த மாநில முதல்வரை கண்டும் பயப்படவில்லை. கருணாநிதியா என்று ஒரு சந்தேகத்தோடு பார்த்தார்கள். ஏனென்றால் அவரை ஒரு ஆழ்ந்த தேசப்பற்று உள்ளவராகவோ ஒரு சர்வதேச சிந்தனையாளராகவோ இல்லாமல் இவர் பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு ட்ரபிள் மாங்கர் சீஃப் மினிஸ்டர் தானே இந்திரா காந்தி பார்த்தாங்க. அவர் வளர்ந்து வந்த விதமே அப்படி. அவருக்கு ஒரு உலக பார்வையும் கிடையாது, ஒரு தேசிய பற்றும் கிடையாது, குறைந்தபட்ச உறுதியான மாநில மொழிப்பற்று கூட கிடையாது. ஆனால் அம்மா வளர்ந்தது எப்படி பின்னா அவங்க கலைத்துறையில் இறங்கிய போதே அந்நியா நாட்டோடு ஒரு போரா பிரதமரை சந்திக்கிற வேளையில அப்படியே அணிந்திருந்த நகையெல்லாம் கழட்டி பூர்ணிதியா தந்தாங்க. புரட்சி தலைவர் வந்து இதுவே கொடுத்தாரு, தன்னுடைய வீரவாள் எல்லாமே கொடுத்தாரு. இல்ல மொழிப்பற்று என்னன்னா கர்நாடகால படப்பிடிப்பில் இருக்கும்போது அவர் எப்ப சிக்கல்ல நான் தமிழச்சி. ஆக அப்படி ஒரு மொழிப்பற்றோடு தேசிய பற்றோடு வளர்ந்தவங்க. அவருக்கு வந்து எல்லாமே வந்து தான் சார்ந்த தன்னுடைய குடும்பம் அதை சார்ந்த ஒரு பார்வை தான். அவங்களுக்கு 3 காம்பனன்ட் இருந்தது அவங்க பார்வையில். இந்த தேசிய பார்வையில் என்ன இருந்ததுன்னா அரசியல், வணிகம், ஊழல் 3ம் கலந்த ஒரு பெரிய ஹை லெவல் தேசிய பார்வை இருந்தது எனக்கு. இல்லைன்னா ஐடி மினிஸ்டரியை ஃபைட் பண்ணி வாங்கி 2G பண்ணிருப்பாங்களா? ஒவ்வொரு ஊழல்கள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பார்வை இருந்தது நினைக்கிறேன் அவங்களுக்கு. இல்ல ஒரு பஞ்சபூத பார்வை, நீர் நிலம் ஆகாயம் எல்லா இடத்துலயும் தேசிய பார்வையில பேட்ரியாட்டிசம் கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சி பதில் சொல்லும் போது இந்த கூக்குரல் எழுப்புவது, ஊழையிடுவது இதெல்லாம் நிறைய நடந்ததா? நல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அந்த ஊழை இட்டு போ இப்ப சபாநாயகர் கேட்கிறேன், ஏங்க ஊழை இடு? இல்லங்க நான் சத்தம் போட்டேங்க, தொண்டை கட்டிருச்சு, அது மூளை மாதிரி தெரியுது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதிவு பண்றாரு அந்த இடத்துல வந்து. எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவது எதற்காக? ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து பதில் பெறுவதற்காக, விளக்கம் பெறுவதற்காக, தெளிவு பெறுவதற்காக. இதுக்கு தானே பேசணும். ஆக நீங்க பேசணும், அவங்க பதில் சொல்லக்கூடாதுன்னா என்ன நியாயம்? அமைச்சர்கள் இதை சொல்லத்தானே வருவாங்க. உங்களுக்கு சட்டமன்றம் தான் மக்களுக்கு நல்லது செய்யற பயிர்களம் அப்படின்னு இருந்த காலம் மாறி அது வந்து திமுக உறுப்பினர்களால இன்னைக்கு யார் நம்பர் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய போர்க்களமா உருமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சி தலைவராக அம்மா அவர்கள் இருந்தபோது ஒரு கண்ட்ரோல் இருக்கும். தலைவர்னாக்கா அவர் பார்ப்பார், ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருப்பது என்பது ஒரு டெக்கரேட்டிவ் போஸ்ட் அல்ல. அது இட் ஹஸ் காட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சட்டமன்றத்தில் பேசுவது மட்டுமல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் தன்னுக்கு பின்னால் இருக்கிற 88 உறுப்பினர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக, ஒரு லீடராக இருக்கணும். அந்த தகுதி எங்கேயாவது ஸ்டாலினுக்கு இந்த வாட்டி இருந்தது. 4 நாள் சட்டமன்ற உரைகள்ல ஒரு ஸ்டேட்ஸ்மேன் லெவல்ல பேசணும் அப்படின்ற லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு டிபேட்ல என்கேஜ் பண்ற அளவுக்கு டெப்த் இல்லை. அதான் பிரச்சனை இதுல வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா அவருடைய எடுத்து தீம்ஸ் நிறைய எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது யார் உழைத்ததுன்னு தெரியாது, ஆனா உழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அது ஸ்டேட்மெண்ட் லெவல்ல பொசிஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆழம் இல்லாதது ரொம்ப வெளியே வந்துட்டு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு இந்த சட்டமன்றத்தை கொண்டு போகணும்னு நினைச்சு வர்ற மாதிரி தெரியுது கம்பேர்ட் டு கருணாநிதி அவர்கள். ஏன்னா கருணாநிதி அவர்கள் இது எப்படி டிஸ்டர்ப் பண்றதுன்ற ஒரே குறிக்கோளோட அம்மாவோட பதவியேற்பு நாள்ல இருந்து அப்ப இருந்தே சீட்டு பிரச்சனை தான். ஸ்டாலின் வர்றாரு, சீட்டு பிரச்சனை தான். பதவியேற்பு நாள்ல சட்டமன்றத்திலேயே வந்து அவங்க தலைவருக்கு வந்து சீட்டு ஸ்டாலின் வர்றாரு, நல்லா நிம்மதியா இருந்து முழு நிகழ்ச்சி அட்டன் பண்றாரு, எல்லாத்தையும் சிரிச்சு பேசுறாரு, திரும்பி போறாரு. அது வரைக்கும் எந்த ஒரு டிசனன்ஸும் யார்ட்டையும் கிடையாது. 3 மணி நேரம் கழித்து அம்மா வந்து இந்த 5 கையெழுத்துக்கள் போட்டாங்க அப்படின்றது கேள்விப்பட்ட உடனே மக்கள் மத்தியில் அது பெரிய தாக்கம் இருக்குன்ற புரிஞ்ச உடனே அதுல இருந்து எப்படி திசை திருப்புறதுன்னு ஒரு அறிக்கை வரும்.
ஏன் வந்து ஸ்டாலினுக்கு முன்வரிசையில் இடம் கொடுக்கல, அவருக்கு கொடுத்தீங்க, இவருக்கு கொடுத்தீங்க. ஸ்டாலினுக்கு அந்த அசர்டிவ்னஸ் அதெல்லாம் அப்போசிஷன் லீடர் வராததுக்கு காரணம், இங்கே எப்படியாவது நாம் ஒரு கண்ணியமாக நடந்து கொண்டு விட்டால் தந்தை கருணாநிதிக்கு கண்ணியம் என்றாலே பிடிக்காது என்ற ஒரு பயமும் கூட இருக்கா? அது கண்டிப்பா இருக்கு. அதே நேரத்துல அவருடைய இயற்கையான திறன்கள் கூட இதுல வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வெளிநடப்பு செய்யணும்னா கூட எழுதி படிச்சு செஞ்சவர், இப்ப திடீர்னு நீங்க வந்து 2 மணி நேரம் நின்று பேசணும், அதுல வர்ற ரெஸ்பான்ஸுக்கு நீங்க பதில் கொடுக்கணும்னு இருக்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அவருக்கு வேண்டி இருக்கு. அவருடைய திறன்கள் இப்போதைக்கு இங்க இருக்குன்னா அவர் போக வேண்டிய இடம் எங்கேயோ இருக்கு. அந்த ஒரு திறன் குறைவு வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தலைவர் பக்கம் இருப்பதா ஸ்டாலின் பக்கம் இருப்பதா என்கிற ஒரு குழப்பத்தில் துரைமுருகன் இருக்கிறாரா? அந்த நிலை தடுமாற்றம் தான் அவருடைய அந்த வேடிக்கையை காட்டுது. அந்த உடல் மொழி அதைத்தான் சொல்லுது. அவர் வேடிக்கை பார்க்குறாரு. ஏன்னா கடந்த சட்டமன்றத்தில் அவரே அனுபவிச்சார். அவர் எதிர்கட்சி துணைத் தலைவர். அவர் வெளிநடப்பு பண்ணா யாரும் கூட வரல, ஆமா, யாருமே வரல. அதே போல துரைமுருகனிடம் அம்மா ஒரு கேள்வி கேட்டார்கள், மாறன் சிலை பற்றி. சரியான பிக்ஸ், அவங்களுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றதே தெரியல. அது கொஞ்சம் சரியா விளக்குங்கள். உறுப்பினர் செம்மலை அவர்கள் பேசுகிற பொழுது இவங்களுடைய பெருந்தன்மைக்கு உதாரணத்திற்காக அதை சுட்டி காட்டுகிறார். அந்த பெருந்தன்மைக்கு உதாரணமாக சுட்டி காட்டுகிற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து சிலை வைக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதை யாருக்கு அம்மா அவர்கள் வழங்கினார்கள் என்று சொன்னால், தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் அங்கே சிலை வைக்கிறதுக்காக அம்மா அவர்கள் வந்து அதற்கான ஏற்பாடு செய்து அது வெற்றியும் கண்டார்கள். ஆனால் திமுகவிற்கு கருணாநிதிக்கு வந்து அந்த கிடைத்த வாய்ப்பை யாருக்கு சிலை வைப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள்? தங்களுடைய குடும்ப உறுப்பினரான முரசொலி மாறனுக்கு அங்கே சிலை வைப்பதற்காக இவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். இதைத்தான் மாண்பு உறுப்பினர் செம்மலை அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, அம்மாவுடைய பெருந்தன்மை இப்படி கொள்கை ஆசான்களாக இருக்கக்கூடிய தங்களுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிலை வைப்பதற்கு அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர் அதை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முரசொலி மாறனுக்கு சிலை வைத்தது வந்து என்னமோ வந்து அது ஒரு சரியான நடவடிக்கை என்பதை போல உடனே அதற்கு ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் சட்டமன்றத்திலே அவர்கள் எழுப்புகிறார். அவருடைய மனசாட்சிப்படி தனது மனசாட்சிக்கு சிலை வைத்தார். ஆனா அதுக்கு அந்த அம்மாவோட வாத திறமைக்கு மிகப்பெரிய உண்மையா அப்ப என்ன வந்ததுன்னா, இவங்க எல்லாம் வந்து காட்சி பூச்சி கத்திட்டு இருந்தாங்க. உடனே அம்மா கேட்ட கேள்வி, அப்போ வந்து முரசொலி மாறனுக்கு சிலை வைத்ததற்காக நீங்க வெட்கப்படுகிறீர்களா, வேதனைப்படுகிறீர்களா மட்டும் அந்த டிபேட்டை வேற அவங்க வந்து, ஏன்னா அதுக்கு வெக்கப்படுறோம்னு சொல்ல முடியாது. வெக்கப்படல, நாங்க வெக்கப்படல அப்படின்னா எதுக்கு கத்துறீங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு டபுள் பைன்னு சொல்லுவாங்க, அந்த கேட்ச் 22 மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அம்மா அவங்க அந்த இடத்துல வச்சாங்க. அந்த டிபேட்டை தலைவராக இருக்கிற போதும் தனி ஒருவராக அத்தனை பேரையும் சமாளிக்கிற ஆற்றல் பெற்றிருந்த அவர் இப்ப முதலமைச்சரா அதை விட பன்மடங்கு அந்த எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொன்னாலும் அத்தனை பேரை சமாளிக்கிற ஒரு தனி மனிதராய் அவ்வளவு ஆற்றலோடு முதலமைச்சர் பதிலளிக்கிறார். சட்டமன்றத்தில் இவர்கள் கேள்வி எழுப்பிய போது தமிழக முதல்வர் சொன்னார், அவர் பக்கத்தில் அடுக்கடுக்காக சட்டசபை குறிப்புகள், அந்த ஆதாரங்கள் வந்து, எனக்கு நேரம் இருந்தால் இது அத்தனை பற்றியும் பேசுவேன். சிஎம் உடைய அந்த ஆர்கியூமெண்ட், அந்த டிபேட்டை பார்த்தால் இவர்கள் பலவீனப்பட்டு கொண்டே வருகிற மாதிரி தெரிகிறதே. உங்களுக்கு எப்படி தெரிகிறது? திமுகவானது ஏற்கனவே வந்து பலவீனப்பட்டுத்தான் பல விவாதங்களிலே வந்து அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார். அதற்கு முன்னுதாரணமாகத்தான் நாம் இந்த கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து அம்மா அவர்கள் தெளிவாக ஒவ்வொன்றாக, அங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதை இல்லை என்று சொல்லுகிறாரே, ஆனால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் மாண்பு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே மிக தெளிவாக தன்னுடைய பதில்களிலே எல்லாவற்றையும் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்னவென்றால், ஒவ்வொன்றிலும் இவர்கள் வந்து ஆதாரத்தை, அம்மா அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஆதாரத்தினுடைய அடிப்படையிலே எக்ஸ்போஸ் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து விலைவாசி ஏறிவிட்டது என்றால் அதற்கான காரணத்தை அம்மா விளக்குகிறார். அதே போல வந்து உங்களுடைய ஆட்சி காலத்திலே வந்து என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படும், அம்மா அவர்கள் வந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எல்லாம் புள்ளி விவரத்தோடு சொல்லி இவ்வளவு வந்திருக்கு, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது அவர்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த அவலங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவேதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து பதிலை சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை கேட்பதற்கு ஒரு பொறுமை காட்டாமல் அவர்கள் வெளிநடப்பு செய்வதை தங்களுடைய வழக்கமாக வைத்துக் கொண்டு, ஆக திமுகவை பொறுத்தளவிலே மாண்புமிகு அம்மா அவர்களிடம் இன்றைக்கு தங்களுடைய வாத திறமையினாலே வெல்ல முடியாது என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் தெளிவாக வந்துவிட்ட காரணத்தினாலே தான் பழைய மாதிரி வெளிநடப்பு விவகாரங்களை எல்லாம் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் வந்த உடனே கருணாநிதி என்கிறோம், நான்
கூட்டணி கட்சிகளை குறை சொல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் கொடுத்த 41 இடங்களில்தான் அந்த இடங்கள் எங்களுக்கு வந்திருந்தால் எங்களுக்கு அதிக இடங்கள் கிடைத்து நாங்கள் ஆட்சியை பிடித்திருப்போம் என்று மறைமுகமாக காங்கிரஸ்க்கு ஒரு குத்தலை விட்டார். இப்போது காங்கிரஸ்க்கு என்னவென்றால் வேறு யாரும் கூட்டணியில் அவர்களை சேர்க்க ஆள் இல்லை. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் எங்கேயாவது 2013 ஒரு ரோஷம் வந்து காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று சொன்ன கருணாநிதி அப்படி சொல்லிவிடுவாரோ என்பதற்காக தங்கள் கட்சியின் ஒரு சுய நிர்ணயத்தையும் சுய உரிமையும் விட்டு கொடுத்து விட்டு இவர்களும் பின்னாலேயே வெளிநடப்பு செய்கிறார்களா? பாதி பேர் காங்கிரஸ்ல வர்றது கிடையாதுங்க. நீங்க ஒரு டேட்டா யாரும் பார்க்காத டேட்டா கடைசி நாள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு முக்கியமான பில் பாஸ் ஆகுது அன்னைக்கு. அவங்களும் விப் போட்டிருக்காங்க. அதாவது கொறடா சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு டிவிஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. விழுந்த வாக்குகள் எவ்வளவு? 132க்கு 132 அண்ணா திராவிட முன்னேற்றம் போல் பண்ணியாச்சு. அங்க 98க்கு 88 தான் வருது. என்ன மேனேஜ்மெண்ட் இது? இதுல வந்து பயங்கரமான கட்டுக்கோப்பான கட்சியா நான் கையை தூக்கினா எல்லாம் உட்காந்துருவாங்களா? ஆளே வரல. அந்த 10 பேர் வந்து ஆளே காணும் சீன்ல வந்து இங்க ராணுவ கட்டுப்பாடோட எல்லாரும் வந்து நீட்டா பதிவு பண்றோம். அன்னைக்கு தேதிக்கு வந்து அன்னைக்கு ஆக்சுவலா டிவிஷன் ஆகி ஓட்டு போட்டுருந்தோம்னா என்ன இருக்கு பாருங்க. டிவிஷன் கேட்கறதே அவங்கதான். டிவிஷன் கேட்கறதே அவங்கதான். அவங்க டிவிஷன் கேட்கறதே அவங்கதான். இதனால இந்த திமுக ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம்ன்ற ஒரு மாயை உடைஞ்சிருக்கு இந்த 4 நாள்ல. அவங்க என்ன யோசிச்சாங்க? எல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ். இப்போ ஏடிஎம்கே சைடில் இருக்கிற 132 பேர்ல வந்து ஒரு 2 பகுதி வந்து புது உறுப்பினர்கள். முதல் முறை சட்டமன்றத்துக்கு வர முன்னே பேச ஆரம்பிச்சாங்க. மேல புல் விழுந்தாங்க எல்லாரும். 98 பேரும் அவங்க மேல விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்து அவங்கள டென்ஷன் ஆக்கி ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது இதே திமுக தான். ஆனா அவங்ககிட்ட வந்து 42 பேர் ஃப்ரெஷ்ன்றதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற 89ல 42 பேர் புது உறுப்பினர்கள். அந்த புது உறுப்பினர்கள் பேச ஆறப்ப எடுத்து வந்து ஒரு பதில் கூட பண்ணக்கூடாது. அவங்க குற்றச்சாட்டு வைப்பாங்களா, நம்ம வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு வைக்கிறது. அதுவும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு பொய்யா இருக்கு இந்த சட்டமன்றத்தில். ஏன்னா நம்ம சைட்ல புது உறுப்பினர்களுக்கு சட்டமன்றத்தில் 2 பேருக்கு பேச அனுமதி கொடுத்தாங்க. என்ஜி பார்த்திபன் போன்ற ஆட்கள் வந்து சூப்பரா பேசி முடிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இங்க இருக்கிற புது உறுப்பினர்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து சைஸ்ல மட்டும் 2 மடங்கு இருந்தா அவங்க வந்து ஸ்ட்ராங்கான சட்டமன்ற உறுப்பினர் அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதோ இவர்களை வெளிநடப்பு சொல்வதை போலவும் இவர்களை பேச விடாமல் ஜனநாயகமாக கெட்டு போவதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் இல்லை. இவர்களுடைய நோக்கம் தெளிவாக இல்லை. இவர்கள் சிந்தனை சரியாக இல்லை. தமிழகத்தின் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இவர்கள் பேசுவதற்காக அங்கே போகவில்லை. இந்த ஆட்சி மீது குறை சொல்ல வேண்டும், தவறான விஷயங்களை சட்டமன்ற குறிப்பிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே வருகிறார்கள். கச்சத்தீவு விஷயத்தில் துரோகம் செய்துவிட்டு ஓடுகிற விஷயத்தை எப்படி திசை திருப்புகிறார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.